நம்மள பத்தி தப்பான விஷயம் கேள்விப்பட்டா, இவ அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு டக்குன்னு சொல்ற மாதிரி ஒருத்தரையாச்சும் லைஃப்ல சம்பாரிச்சு வச்சிருக்கணும். இந்த வரிகள் தான் இப்போ ட்ரெண்டிங். நான் ப்ரௌடா சொல்லிக்கிறேன், அப்படி ஒருத்தர் இல்ல, நெறைய நல்ல உள்ளங்கள சம்பாரிச்சிருக்கேன். இவ யார சொல்லுவா? அவ ரிலேட்டிவ் யாராவதா இருப்பாங்க. இல்லன்னா அவ கூட பழகுன யாராச்சும் இருப்பாங்க. அப்படிதானே யோசிக்கிறீங்க? நிச்சயமா இல்லங்க. ஏன் அவங்கலாம் இல்லன்னு சொல்றேன் தெரியுமா? அது ஏன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். நான் சம்பாரிச்ச அந்த நல்ல உறவு வேற யாரும் இல்லைங்க. நான் யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தாங்க. சோசியல் மீடியா வந்த புதுசில் நான் ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் என் ஃபோட்டோவை ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணும்போது என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க, இந்த பொண்ணு அப்படி பண்ணுற பொண்ணு இல்லையே, யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லைங்க, நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணி, இது வேறு ஒரு ஐடியில் போஸ்ட் ஆகிருக்குமா, இவன் ஏதோ தப்பானவனாக இருக்கிறான், இவனை நீ ரிப்போர்ட் அடிச்சு விட அப்படின்னு சொல்லி அவ்வளோ உரிமையாக சொன்னாங்கங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கும் நான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். இதே விஷயத்த என் ஃபேமிலி சர்க்கிள்லேயோ அல்லது என்னை தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தர் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.